ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் புதுசாக ஒரு ஃபோன் ஒன்று வாங்கணும்னு சொல்லி அது என்ன ஃபோனுன்ட்டு கூட கெஸ் பண்ண சொல்லி நான் இப்போ சொல்லியிருந்தேன். ஆனால் அது கடைசி நேரத்தில் எனக்கு தெரியும் எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து சுதப்புமெண்ட்டு நெச்ச மாதிரிக்கே காசு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஃபோன் ஷாப்லாம் கதைச்சு எல்லாம் ரெடி பண்ணி தான்ட்டு இருக்க. கடைசியில் கடவுள் ஒருத்தன் இருக்கான்ல, சுத்திகரணம் போட்டு வாழ்க்கையில் உனக்கு ஒன்றுமே கிடைக்காடா நானாக பார்த்து பிச்சு ஏதாச்சும் போட்டால் தாண்டா உண்டு, மற்றபடி நீயா உண்டு வாணியை பிடுங்க முடியாதுன்னாச்சு. அவன் போட்டான்னு ஒரு போடு அவ்வளோதான். அதுக்கு இன்னொரு வருஷம் சேர்த்த ஒட்டுமொத்த காசும் பறந்து ஐஃபோன் ட்ரீம் தான், ஐஃபோன் 15 அவன் எடுக்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசைப்பட்டு அதுக்கான முயற்சியெல்லாம் எடுத்து கிட்டத்தட்ட 10 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த காசு வீட்டுக்காரரால் 10 நிமிஷத்தில் கையை விட்டு போயிடுச்சு. கடைசி டைமில் பறந்து பத்தாவதுக்கு நம்மளோட நாடு வர ரொம்ப வசதியான நாடு இல்லையா. ஐஃபோன் எல்லாம் செம்ம மெலிவு. ஐஃபோன் 15 2 லட்சத்தியா 20 லட்சத்துக்கு வந்துடுச்சு. என்ன சொல்கிறது, ஐஃபோன் அந்த விலை போகுது. நம்மளோட நாடு பிச்சு எடுத்த நாடு, 5% உதவாது. இந்த நாட்டில் இருக்கிறதுக்கு நாளமுள்ள கயிறு வாங்கி தூக்கில் கூட தொங்கலாம். ஆனால் அந்த கயிறே இப்போ சரியான விலையாக கிடக்கு தூக்குறதுக்கு. என்னத்தை செய்ய, மருந்து வாங்கி குடிக்கலாம் வேண்டாம். மருந்து கடையை போனாலும் பூச்சி மருந்து 2000-3000 சொல்கிறாள். பூச்சி மருந்து வாங்குறதுக்கு வந்து ஒரு நாள் வேலையை போக வேண்டியா கிடக்கு. சரி, வேலைக்கு போய் போட்டு பிறகு ஆளாக பண்ணி வச்சாலும் வேலையை போனால் சரி, வீடு ஒன்று இருக்குது, குடும்பம் ஒன்று இருக்குது. ஐயோ என்னத்தை செய்ய, பிரச்சனை மேலே பிரச்சனை, அடி மேலே அடி, இடி மேலே இடி. என்னத்தை செய்ய, கடவுளே உனக்கு ஒரு இது இல்லையா, மெனச்சாச்சிலாம் போட்டு வாதி எடுக்கிறீங்க எங்களை போட்டு ஓதாரி.